ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் உத்தரப்பிரதேசத்தின் அமேதி ரேபரேலியில் போட்டியிடப் போவதில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியின் நட்சத்திர தொகுதிகளாக இருக்கும் அமேதி மற்றும் ராய்பரேலியில் போட்டியிட போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அந்த தொகுதிகளில் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் போட்டியிட இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது இருவருமே போட்டியிடப் போவதில்லை என முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்ல வேண்டியிருப்பதால் அதனை காரணம் காட்டி பிரியங்கா போட்டியிட மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் வெற்றி வாய்ப்பு குறித்த அச்சத்தாலும் அவர் போட்டியிட மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் உலகின் மிக பெரும் பணக்கார கட்சியாக பாஜக மாறியுள்ளது என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கூறியுள்ளார். மக்களவை தேர்தலையொட்டி அசாம் மாநிலம் துப்ரியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பிரியங்கா காந்தி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது கடந்த 45 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வேலையில்லா திண்டாட்டம் நிலவுவதாகவும் 70 கோடி மக்கள் வேலையின்றி இருப்பதாகவும் அவர் கூறினார். விண்ணை முட்டும் அளவிற்கு விலைவாசி உயர்வு, வெள்ளம் வந்தால் உரிய நேரத்தில் இழப்பீடு வழங்கப்படாதது என மக்களின் துயரங்கள் முடிவடையாமல் சென்று கொண்டே இருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் உலகின் மிக பெரும் பணக்கார கட்சியாக பாஜக மாறியிருப்பதாக குறிப்பிட்ட பிரியங்கா, கடந்த 70 ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சி கூட எவ்வளவு சம்பாதிக்கவில்லை என்றும் கூறினார். ஆபாச வீடியோ விவகாரத்தில் சிக்கியுள்ள மதசார்பற்ற ஜனதாதள எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவை இந்தியா அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு கர்நாடக முதல்வர் சித்தராமையா கடிதம் எழுதியுள்ளார். வாக்குப்பதிவு முடிந்ததும் பிரஜ்வல் ரேவண்ணா ஜெர்மனிக்கு புறப்பட்டு சென்றார். அதன் பிறகு ஆபாச வீடியோக்கள் வெளியானது தொடர்பாக சிறப்பு தணிக்கை குழு அமைக்கப்பட்டு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக எஸ்ஐடி குழு விசாரணை நடத்தி வரும் நிலையில் வெளிநாடு தப்பிச் சென்றுள்ள பிரஜ்வல் ரேவண்ணாவை இந்தியா அழைத்து வர தேவையான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் மோடிக்கு சித்தராமையா கடிதம் எழுதியுள்ளார். இந்நிலையில் தான் ஊரில் இல்லை என்பதால் எஸ்ஐடி விசாரணைக்கு ஆஜராக 7 நாட்கள் அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் விசாரணை குழுவிற்கு பிரஜ்வல் ரேவண்ணா கடிதம் அனுப்பியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.